ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இனி பள்ளி மாணவர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாணவர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளை பட்ஜெட்டில் தாக்கல் செய்தார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், இந்த திட்டங்கள் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க 2500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டத்திற்கு 360 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிகளில் 15000 ஸ்மார்ட் வகுப்பறைகள் ரூபாய் 300 கோடி செலவில் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 1000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் உயர்கல்வி பெற விரும்பும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் அரசு ஏற்கும் என்றும் தமிழக பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என, இதேபோல் அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு செல்லும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்றும், இந்த திட்டங்கள் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.